ஜாலியாக வந்துட்டோம். போகிறப்ப தான் எப்படி போகணும்னு தெரியல எனக்கு. ஹாய் காய்ஸ், வெல்கம் ஒரு என்ஆர் ஃபன் சேனல். நான் தான் அவங்க என் பேசுகிறேன். நான் தான் அவங்க ஆர் பேசுகிறேன். இப்போ என்ன பைக்கில் வச்சு நிற்கிறதுன்னு பார்க்குறீங்கன்னா, ஒரு சின்ன ரைட் சென்னை டு பாண்டிச்சேரிக்கு வரோம். இன்னும் அவ்வளோ பெரிய ரைட்லாம் இல்லை, பட் எங்களுக்கு ஒரு சின்ன ரைட் அண்ட் ஃபஸ்ட்டு ரைட் எங்களுக்கு கூட. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரைட் ஃபுல்லாக ஃபன்னாக தான் போவோம். எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம், எல்லா அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் தான் முதல்ல கொடுப்போம். அதோட லிங்க் வேணால் உங்களுக்கு டிஸ்பிளேலே தெரியும், இல்லைனா அவங்க லிங்க்கு கீழே கொடுத்துக்குறோம் டிஸ்கிரிப்ஷனில். மறக்காமல் போய்ட்டு ஃபாலோ பண்ணுறேங்க. அது விட்டு இல்லை போய்ட்டு இப்போ தான் எங்கள் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அனுப்பி விட்ருங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெல் ஐக்கன் அது இது எல்லாத்தையும் கிளிக் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? சரி, ரொம்ப பேசாதீங்க, நம்ம கிளம்பலாம். டைம் போகலாமா? சரி, அங்கே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் காய்ஸ், வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ட்ரிப்பு 0 ஆக்கிட்டோம். ஃபஸ்ட் கியர் போட்டுட்டோம். எங்க அப்பா, எங்க அம்மா, என் தம்பி, என் தங்க, லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. கிளம்பலாம். ஓகே அபி பாய். எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஓகே பிஸ்மில்லா. ஓகே, let's start the ride. இப்போ முதல்ல நம்ம எங்கள் வீட்டிலேருந்து முதல்ல நம்ம வெளியே போகணும். ஸோ இப்போ அங்கே தான் போயின்னு இருக்கோம். இப்போ கரெக்டாக டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4:54 ஆகுது. நல்ல குளிர், ரொம்ப குளிர் சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு குளிராக இருக்குது. இதுதான் எங்கள் ஏரியா விட்டு இப்போ தாண்டுறோம். இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு ரைட் கூட. ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. ஏதாவது ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட போனால் அது நல்லாயிருக்கும். என் பின்னாடி உட்காந்துக்கிறேன், என் தம்பி கூட தான் போகிறேன் நான் இப்போ. இருந்தாலும் அதுவும் சரியான ஃபன்னாக தான் இருக்கும். ஓகே காய்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இனிமேல் நாங்கள் நிறையா வீடியோஸ் போடுறதுக்கு நீங்கள் தான் எங்களை சப்போர்ட் பண்ணணும். நாங்கள் போகிற பைக் பார்த்தீங்கன்னா R15 வெர்ஷன் 3. இது எங்களோட பைக் இல்லை, என்னோடய ஃப்ரெண்டோட பைக். இது அவன் பைக் தான் எடுத்துகிட்டு இப்போ போயின்னு இருக்கிறேன் நான். எங்களோட ஃபேவரட் பைக் கூட இது. நிறைய பேருக்கு இது ஃபேவரட்டாக இருக்கும். உங்களுக்கு ஃபேவரட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள், யாருக்கு என்ன ஃபேவரட் பைக்குன்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி பெட்ரோல் ஃபுல் பண்ணிட்டோம். நைட்டே நான் பெட்ரோல் ஃபுல் பண்ணி வச்சிட்டான், ஃப்ரெண்டே ஃபுல் பண்ணி வச்சிட்டான். ஓ மை காட், சரியான குளிராக இருக்குது. ரொம்ப நாள் கனவு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பைக் ரைட் போகணும் அப்படின்ட்டு. நாங்கள் ஃபுல்லாக இந்த கான்செப்ட் வீடியோஸ் இதிலே நாங்கள் ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் பண்ணதுனால எங்களால் இதுக்கெலாம் போக முடியல. இப்போ தான் ஏதோ எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குன்ட்டு கிளம்பியிருக்கோம். அநேகமாக நாங்கள் போட்ட பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சென்னை டு காரைக்கால் போகலான்னு இருந்தோம். காரைக்கால்ன்றது எங்களோட நேட்டிவ், அங்கே போகலான்னு இருந்தோம். பட் கொஞ்சம் நம்ம எபிசோடு இருக்குது, அந்த 4th எபிசோடுக்கான வேலைலாம் கொஞ்சம் இருக்கிறதுனால ஒரு 1 டே ட்ரிப்பாக தான் இருக்க முடியும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் சரி நம்ம பாண்டிச்சேரி வரைக்குமா போகலாம், ட்ரிப்பை கேன்சல் பண்ண வேணாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி பாண்டிச்சேரி வரைக்கும் போகிறோம். இப்போ நம்ம எப்படி போகிறோன்னு பிளான் பண்ணியிருக்கோன்னு பார்த்தோன்னா, நேராக போயிட்டு திருவான்மியூர் பஸ் ஸ்டாப் அங்கே போயிட்டு ஒரு ஸ்டாப் அடிக்கலான்னு இருக்கிறோம். போயிட்டு அங்கே ஒரு ஸ்டாப் அடிச்சுட்டு டீ எதுவுமே குடிக்கல, நாங்கள் டேரெக்டாக கிளம்பி வந்துவிட்டோம். ஸோ அதனால் எதுவுமே சாப்பிடல. ஸோ நேராக அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு காஃபி பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிளான் தொடரலான் இருக்கோம். நெக்ஸ்ட்டு மகாபலிபுரம் போயிடலாம், அங்கே ஒரு சின்ன ஸ்டாப் அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பாண்டிச்சேரி. ஒரே டேயாக போயிடலாம், பட் நின்று போனால் தானே ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் நமக்கும். சரியா? இப்போ உங்களுக்கு அவ்வளோவா இருட்டாக இருக்குது, ஸோ எதுவுமே உங்களுக்காக காமிக்க முடியல. இன்னும் விடியலை அவ்வளோவா. விடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஃபுல்லாக காமிக்கிறேன். ஸோ அது வரைக்கும் இப்போ வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.
பைபிடுங்க நல்லா அசந்து தூங்குறானுங்க. சரி வாங்க போயிட்டு டீயை குடிச்சிட்டு கிளம்பலாம். ஹாய் காய்ஸ், ஒரு வழியாக நாங்கள் பாண்டிச்சேரி பீச் வந்துட்டோம். இல்லை சரியான ஸ்பேஸ். கரெக்டாக சன்ரைஸ்க்கு அப்போ வந்திருக்கோம். சன்ரைஸ்லாம் இல்லை, டைமு 8:48 ஆகிடுச்சு. வந்துட்டோம். நல்லா இருக்கு. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரேன். நீ அவனும் ஃபஸ்ட் டைம், 2 பேரும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரோம். இந்த ஆர்டி டீச்சர்லாம் செம்மையாக இருக்குது. வேறு லெவல். எங்கள் ஊர் காரைக்கால் தான், அதுவும் பாண்டிச்சேரி டிஸ்ட்ரிக்ட் தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் நான் இந்த பாண்டிச்சேரி பீச்சுக்கு வந்ததில்லை. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் வரும். நல்லா ஜாலியாக சூப்பராக சொல்கிறாங்க. பீச் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம நீட்டாக இருக்குது. ஆமாம், ஃப்ரண்ட் கேமரா இருக்கிறதே தம்மாத்தூள் பீச் தான்டா. பட் ஆனால் அது நல்லா மெயின்டைன். நம்ம மெரினா மாதிரி வருவானா? நம்ம மெரினா மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. செம்மையாக வச்சுக்கிறேன். அது ஓகே, நல்லா பக்காவாக இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப குட்டி பீச். ஆமாம், ரொம்ப குட்டி பீச். நல்லா இருக்குது. இன்னும் எதுவும் சாப்பிடல. சரி, இதை முடிச்சுட்டு காந்தி சிலையை பார்த்துட்டு ஒரு கொஞ்சம் சினிமேட்டிக் ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு அப்புறம் போய் சாப்பிட்லான்னு வெயிட் பண்ணிக்கிறோம். என்ன சொல்கிற? ஜாலியாக வந்துட்டோம். போகிறப்ப தான் எப்படி போகணும்னு தெரியல எனக்கு. பீச்சு கூடலாம் ஆளு கூட வர வேண்டியது. என் கேரகம் அது ஃபோன் தலையெழுத்து. நான் என்ன பண்ணுறது? அவன் ஜோடியாக பிடிச்சிட்டு இருக்கான். ஐயோ, இங்கே ஒரு ஜோடி போகுது. அதை நான் காமிக்க மாட்டேன் உங்களுக்கு. காமிச்சா நீங்களே கஷ்டப்படுவீங்க. ஃபாரின் லேடி போய் நான் பார்த்துக்கிறேன். ஆனா நம்ம பார்க்க வந்த பொண்ணு இது இல்ல. நம்ம லெவலுக்கு எல்லாம் சாணி அல்றது, முள்ளு விறக்கிறது, விறகு தூக்குறது தான் சரியா வரும். ஏன்னா நம்ம முகர கட்டா பிடிக்கும். நான் என்ன ஃபஸ்ட்டு பார்க்கறது நம்ம உரிமை. அதெல்லாம் அது தப்பு கிடையாது. என்னடா கை வலிக்குது? இந்த பக்கம் வந்துட்டு ப்ளீஸ் கம் திஸ் சைட். வந்துட்டேன். ஓகே, இப்போ ஓகே. கூலிங் கிளாஸ் போட்டோன்னா கொஞ்சம் அழகாகிறேன்னு நினைக்கிறேன் நான். இனிமேல் இதையே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். கூலிங் கிளாஸ்
காய்ஸ், ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சிருச்சு. பாண்டிச்சேரியும் வந்தாச்சு. பாண்டிச்சேரி வந்தாச்சு. வேற பீச்சே பார்த்தாச்சு. காந்தி தாத்தா கூட ஃபோட்டோ எடுத்தாச்சு. இனிமேல் என்ன, போய் சாப்பிடுதான் நம்மளோட வேலை. ஸோ சாப்பிட்டுட்டு நேராக சென்னைக்கு போக வேண்டியதான். அடுத்த வேலை இருக்குல்ல, ஒரு வாரத்தை சொல்லு வேறு எபிசோடு வேறு வேலை இருக்குல்ல, அந்த வேலையை போய் பார்க்கணும்ல. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மறக்காம கொடுத்த காசுக்கு நல்லா கூவுறான். ஸோ அந்த பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி விட்ருங்க. எங்களுக்கு இதே நிறைய சப்போர்ட் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் மோஸ்ட்லி நிறைய வீடியோஸ் போடுவோம். உங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இருக்குது நாங்கள். எஸ், ஆமாம், சார் சொன்ன மாதிரி தான் எல்லாமே. ஸோ இந்த நீங்கள் தான் சொல்லுங்களேன். இப்போ நான் தான் சொல்கிறேன், இருறா ஒரு நிமிஷம், ஒரு ஃப்ளோவில் போடுறா. டேய், நான்லாம் கேமரா பண்ணி பேசுகிறதே பெரிய விஷயம். இந்த வீடியோவில் இவ்வளோ பேசுகிறேன், அடுத்த வீடியோவில் வேறு லெவல் பேசுவேன். ஸோ கைஸ், உங்கள் எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன். இல்லை தான் நாங்கள் தப்பு குறைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க. அது அவங்க ஆல்ரெடி டைப் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கை ஊற்ற தான் போகிறாங்க. ஸோ காய்ஸ், எல்லோரும் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம பைக்ஸ்க்கு எப்போவுமே சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கேன். ஓகே, பாய்.